நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சினிமா வகை நிகழ்ச்சியில் பார்க்க போகிற ஜான்ரா கேங்ஸ்டர் ஃபிலிம். ஸோ கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது கேங்ஸ்டர்ஸோடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை மையமாக வச்சு எடுக்கக்கூடிய திரைப்படங்கள். ஸோ அப்படி தமிழில் வந்த ஒரு சிறந்த திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பேட்டை. ஸோ இந்த படம் 2006ஆம் ஆண்டு இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளிவந்தது. ஸோ முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ சென்னையோட வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா குமார் அப்படிங்கிற ஒரு பள்ளி மாணவர் வந்து இருப்பார். ஸோ அவருடைய வீட்டுக்கு அவர் திடீர்னு ஒரு நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா வந்து தகராறில் அவங்க அம்மாவை கொன்னுடுவார். ஸோ இவர் அதை பார்த்துருவார் அப்படிங்கிறதுனால இவரையும் வந்து கொண்டுடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை தெரிஞ்ச குமார் வந்து தப்பிச்சு வந்துடுவார். ஸோ தப்பிச்சு வந்து பல இடங்களில் கஷ்டப்பட்டு ஸோ அதே மாதிரி ஒரு தவறான வழக்கில் வந்து காவல்துறை மூலமாக கைது செய்யப்படுவார். ஸோ அங்கே சில கேங்ஸ்டருக்கு வந்து அவர் வந்து அறிமுகமாவார். ஸோ அந்த அறிமுகம் மூலமாக அவங்க கூட சேர்ந்து சில கேங்ஸ்டர் தொழிலில் வந்து ஈடுபடுவார். ஸோ அவர் இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் குரூப் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு குழு. ஸோ அவங்களுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழுக்கும் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது இவர் ஒருத்தரை வந்து கொலை பண்ணிடுவார். ஸோ அதன் மூலமாக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பவர் வந்து ஏற்படும். ஸோ அப்படி இவர் வந்து அந்த பகுதியில் வந்து கேங்ஸ்டர் குரூப்பில் வளர்ந்துக்கிட்டே வந்து வருவார். ஸோ ஒரு கட்டத்தில் இவர் நார்த் சென்னையில் ஒரு பவர்ஃபுல்லான டானாக மாறுவார். அதே நேரத்தில் இவருக்கு எதிரிகளும் அதிகமாக ஆவாங்க. ஸோ இவர் வந்து தன்னுடைய உயிரை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அரசியல் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பதவி கேட்பார். அப்படி கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறதும் ஸோ இறுதியாக என்ன நடந்தது, இவருடைய முடிவு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். ஸோ இந்த படத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த படத்தோடைய உலகம், அந்த கேங்ஸ்டர் வேர்ல்டு இருக்குல்ல, ஸோ அதை வந்து செல்வராகவன் எப்படி கட்டமைச்சிருப்பாரு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ தமிழ் சினிமாவில் நம்ம இதுக்கு முன்னாடி பல கேங்ஸ்டர் படங்களை பார்த்துருந்தாலும் ஸோ அந்த படங்கள்லாம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும், இல்லைனா வந்து சினிமா தன்மையோடு இருக்கும். ஆனால் இந்த படத்தில் தான் கேங்ஸ்டர் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமுக்கான ஒரு சிறந்த ஒரு திரைப்படமாக அமையுது. அதே மாதிரி இன்னொரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தனுஷோடைய எக்ஸலண்ட்டான ஆக்டிங். ஸோ அவர் வந்து அந்த டைமில் ஹி வாஸ் வெரி யங். ஸோ இன்னைக்கு அவர் வந்து நடிக்கிறாருன்னா அது வேற, பட் அன்னைக்கு டைமில் அவர் வந்து சில வருடங்களில் இவ்வளோ பெரிய ரோலை வந்து அவர் வந்து எடுத்து ரொம்ப சிறப்பாக தன்னுடைய ஆக்டிங் மூலமாக வந்து அதை வந்து பதிவு பண்ணியிருப்பார். ஸோ அது ஒரு சிறப்பம்சம், இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாவோட இசை, இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹிட்டான ஒரு பாடல்கள் தான். ஸோ கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா க்ரைமோடைய ஒரு சப்ஜான்ரா தான். ஸோ அதில் வந்து கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சட்டத்தை மீறக்கூடிய குற்றச்செயல்களில் ஈடுபடுறவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்களுடைய அறம் வந்து கேள்விக்கு உட்படுத்தப்படும். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தனுஷோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கேரக்டர் ஆர்க் வந்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னோட குழந்தைய கூட வளர்க்க முடியாமல் அவர் வந்து அந்த குழந்தைய கைவிடுற மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்படும். ஸோ அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான தாக்கத்தையும் ஏற்படுத்துச்சு. ஸோ தமிழில் பல கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் வந்திருந்தாலும் நான் குறிப்பிட்ட காரணங்களுக்காக இந்த படத்தை ஒரு முக்கியமான கேங்ஸ்டர் ஃபிலிமாக நான் பார்க்குறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. இதே மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்களை பெறுவதற்கு சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம். நன்றி.